உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சிங்க. மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்துல இருந்த ஆட்டுக்குட்டி பாடல், அந்த பாடலை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக அதன் இயக்குனர் லோகேஷ் நம்மோட அழைப்புல இருக்காரு. பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். சரி, முதல்ல இந்த குற்றவாளி திரைப்படம், அதற்கு பிறகு வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ வந்து ரெண்டு மியூசிக் வீடியோ செஞ்சிருக்கோம், பார்க்காதேன்னு சொல்லி. அது தவிர்த்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓடி இருக்கு. இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் வந்து கையில் இருக்குது. சோ விரைவில் வந்து வெளியாக்கப்பட இருக்கிறது. கண்டிப்பா எதுவா இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா மின்னல் எஃப்எம்ல சொல்லுங்க. உள்ளூர் படைப்புகளை கொண்டாட நாங்க காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இந்த குற்றவாளி திரைப்படம், அதுல இந்த ஆட்டுக்குட்டி பாடல், குற்றவாளி படம் பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ் ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. ஆமா, வில்லேஜ் ஸ்டோரியில வந்து கொஞ்சம் கிராமத்து ஸ்டைல வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு வருவாங்க. அது பேஸ் பண்ணி ஒரு பாடல் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திரிலோச்சனன் தியாகராஜா மற்றும் டாக்டர் ரூபிஷான்னு சொல்லிவங்க தான் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து MC செந்தமிழன், மியூசிக் வந்து செம பேஸ். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து நம்மளோட ஃபில்ம் மேக்கர் FMK ஸ்டுடியோ இப்போல இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இது பாட்டு வந்து ஆஃபிஷியலா வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து வீடு ப்ரொடக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க போயிட்டு அதுல தட்டி பார்க்கலாம். பாடல் எல்லாமே வந்து வீடு ப்ரொடக்ஷன்ல இருக்கு. முழுக்க முழுக்க வந்து கிராமிய சூழல்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஆமாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் இந்த பாடல் எங்க பார்க்கலாம் அதை சொல்லுங்க. இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு ஆட்டுக்குட்டின்னு தட்டினாலும் நம்ம வந்து கேட்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளோட சூப்பர் கம்போ ஸ்டுடியோ ஒரு யூடியூப் சேனல்ல போயும் கேட்கலாம். அதே வேலையில மின்னல்ல வந்து கண்டிப்பா வந்து கிடைப்பதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணுவீங்க. அதுலயும் கேட்கலாம். ஆமா, அதிகாரப்பூர்வமா அந்த பாடலை இப்ப அடுத்தும் கேட்க போறோம். பாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது கேட்கும்போது. இது வந்து கிராமத்து ஸ்டைல் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே சின்ன வயசுல பெரிய வயசு இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும். கிராமத்து ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து ஆதரவு கிடைக்கும் நாங்க நம்புறோம் நம்ம தேச மக்களுக்கு. குறிப்பா நம்ம உள்ளூர் பாணியில. ஆமா, நம்ம உள்ளூர் பாணியில நம்ம மக்கள் நிச்சயமா நம்முடைய உள்ளூர் படைப்புக்கு ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த வேலையில அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களை மீண்டும் சீக்கிரத்தில் நாங்க சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இதே வழியில வந்து நம்மளோட மின்னல் எஃப்எம்க்கும் வந்து நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சோ மீண்டும் வர கலைஞர்கள் எல்லாமே வந்து மின்னல் எஃப்எம் வந்து வாய்ப்பு கொடுத்து சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நண்பா. இப்ப தொடர்ந்து அடுத்து நம்ம பாடல் கேட்டலாமா? கேட்டலாம். ஆட்டுக்குட்டி ஓட்டிக்கிட்டு வந்தால அம்மாடி, நீ பானைக்குள்ள சேர்த்து வச்ச பணங்கள் காதலுக்கு மல்லு கட்டணும். செலதாண்டி தங்கத்தால புடிச்சு வச்ச செலதாண்டி. ஆட்டுக்குட்டி ஓட்டிக்கிட்டு வந்தால அம்மாடி, நீ பானைக்குள்ள சேர்த்து வச்ச பணங்கள் காதலுக்கு மல்லு கட்டி உன் பின்னால நிக்காங்க. என் நெஞ்சுக்குள்ள கூடு கட்டி உட்கார்ந்தடே.